ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம 1 கிலோ கருப்பு வாவல் மீன் எடுத்திருக்கேன். பிளாக் பாம்ஃப்ரெட் அதில் தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். 1 கிலோ மீனையும் போட்டு ஒரு 10 பேருக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பண்ண போகிறோம். அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் விட்டு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் விடலைன்னா தேங்காய் விடாமல் நீங்கள் பண்ணலாம். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. கடுகு பொரிஞ்சு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுமே லைட்டாக கலர் மாறினதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெந்தயம் செஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கு மீன் குழம்பு ஒரு 10 பேருக்கு அந்த அளவுக்கு செய்ய போகிறேன். ஒரு 400 கிராம் சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ப்ரௌன் கலராக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் கலர் ரொம்ப பார்த்துக்கோங்க. இந்த ஒரு லைட் ப்ரௌன் கலர் அவ்வளோதான் வரணும். இந்த தேன் கலர்னு சொல்லுவோம்ல, இந்த கலர் வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தீயை விட்டோம் அப்படின்னா குழம்புல கசப்பு இறங்கும். இது கூட நம்ம இன்னும் பூண்டும் தக்காளி மட்டும் போடணும். இது வதங்கட்டும். ஓகே, இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஒரு 70% வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாதான் உங்களுக்கு மீன் குழம்பு ருசி கொடுக்கும். இப்போ தக்காளி ஒரு 300 கிராம் வெட்டி வச்சிருக்கு, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பூண்டு பல் ஒரு 20 பல் இருக்கும். ஒரு முழு பூண்டையும் நான் உரிச்சு சேர்த்துருக்கிறேன். இதே இது நீங்கள் வாழை மீன், கவளை மீன்லாம் முள் இருக்க மீன்ல குழம்பு வைக்கிறீங்கன்னா பூண்டு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதை 10 பேருக்கு குழம்பு வைக்கும்போது. இது முள் இல்லாத மீன், வாவல் மீன்ல தான் குழம்பு வைக்கிறேன். அதனால ஒரு பூண்டு போதும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்பவே சேர்த்துட்டேன். உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு தக்காளி உப்பு போட்டாச்சுன்னா தக்காளி உங்களுக்கு ஈஸியா மசிஞ்சு வந்துடும். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அதே ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வரும், அந்த அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எப்பவுமே மீன் குழம்புக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். ஒன்றில் நீங்கள் மீனில் உப்பு மஞ்சள் போட்டு கழுவுனீங்கன்னா மஞ்சள் தூள் குறைச்சிக்கோங்க. நான் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். வளவளப்பு தன்மை இருக்கக்கூடிய மீன்களை தான் அப்படி பண்ணுவேன். நல்ல தண்ணி மீன்களையும் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுவேன். அதனால இவ்வளோ மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இதை ஒரு நிமிஷம் புரட்டிட்டு நம்ம புளி தண்ணியை சேர்த்துற வேண்டியதான். தேங்காய் ஒரு 4-5 சில், ஒரு பாதி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், அரைச்சி நான் சேர்ப்பேன். நீங்கள் தேங்காய் சேர்க்கலன்னா கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்னஸ் கொடுக்கும். எப்பவுமே மசாலா ஒரு 2 நிமிஷம் புரட்டினீங்க அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் அதுவே கொடுக்கும். மல்லித்தூள் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டாலே போதும், நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். வறுபட தான் அந்த மசாலால ஒரு பசுத்தன்மை கூடும். அது கறி குழம்புக்குனாலும் சரிதான், மீன் குழம்புக்குனாலும் சரிதான். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஆச்சு, நம்ம இதை சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்ல ஒரு 300 ml தண்ணியில் கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூடவே தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சொன்ன மாதிரி ஒரு 4-5 சில்லு அல்லது ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரை அலம்பி தண்ணியை சேர்த்தாச்சு. புளி செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த திக்னஸோட கூட கொஞ்சம் திக்காக தான் குழம்பு வேணும். கொதிச்சு வத்தணும் குழம்பு. நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். திரும்பவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் காணாத மாதிரி இருக்கு. சரி, இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே வாவல் மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டெல்லாம் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா துண்டையுமே குழம்புல போட்டுக்கலாம். 10 பேருக்குள்ள 2, 4, 6, 8, 10 துண்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் 3 தலை 3 வால். அதனால நான் எல்லாத்தையுமே அதில் போட்டுறேன்.
ஏன்னா மீதி இருந்தால் நைட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வற்றி வரட்டும், ஸ்டாக்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். வாவல் மீன் குழம்பு நல்ல தக தக தகன் எண்ணெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் ரொம்ப கெட்டியாகவும் வைக்கல, ஏன்னா நைட்டு இட்லி தோசைக்கும் வேணும், மத்தியானம் சாதத்துக்கும் வேணும். மீனெல்லாம் அப்படியே உடஞ்சி போகாமல் அது பாட்டுக்கு இருக்கு. இப்போ தானே இறக்கிருக்கோம், அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நேரம் ஆக ஆக கொஞ்சம் ஆறுனது நமக்கு கெட்டியாகும். நான் இதை வந்து பவுல்லாம் மாற்றலை. ஏன் அப்படின்னா, இதை மாற்றணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மீனெல்லாம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் இப்படியே தான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இந்த பாத்திரமே நல்லா நீட்டாக தான் இருக்குது, அதனால இதுலேயே தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ரம்யா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.